திருத்தணி நகராட்சி குப்பை கிடங்கை மர்ம நபர் தீ வைத்ததால் கொழுந்து விட்டெரிந்த தீ புகை மண்டலமாக மாறி அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. அச்சமடைந்த பொதுமக்கள் மெத்தனமாக தீயை அணைத்த நகராட்சி நிர்வாகம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் 21வது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் நகராட்சிக்கு உட்பட்ட கைவிடப்பட்ட கல்குவாரி குட்டையில், நகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு குப்பைகள் அனைத்தும் இந்த பகுதியில் சேகரிக்கப்படுகிறது. பல மாதங்களாக சேகரிக்கப்பட்ட குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். இதனால் கொழுந்து விட்டெரிந்த தீ காற்று வேறுபாடு காரணமாக புகை மண்டலமாக மாறியது. இதனால் நகராட்சியில் உள்ள இந்திரா நகர், பெரியார் நகர், அருகில் உள்ள கன்னிகாபுரம் பஞ்சாயத்து போன்ற பகுதிகளில் குப்பையிலிருந்து வெளியே வந்த துர்நாற்றமான புகை பொதுமக்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. மேலும் இதனால் நோய் பரவும் என்று அச்சமும் பொதுமக்களுக்கு இடையே இருந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திருத்தணி நகராட்சி கமிஷனர் அருள் நகராட்சி பணியாளர்களை வைத்துக் கொண்டு பிளாஸ்டிக் வாளி, பிளாஸ்டிக் குடம், குப்பை எடுத்து வரும் பிளாஸ்டிக் பக்கெட் போன்றவற்றில் வைத்துக் கொண்டு தண்ணீரை எடுத்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இவர்கள் செய்த காமெடியை பார்த்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு சிரிப்பு எழுந்தது. கொழுந்து விட்டெறிந்த தீ புகை மண்டலமாக ஆழமாக பரவியுள்ளது. அதிக குப்பை உள்ள பகுதி, நீர்நிலைகளில் பரவியுள்ள குப்பைகள், அதிக அளவு துர்நாற்றத்துடன் புகை வந்து கொண்டிருக்கும் பகுதியை இப்படி இவர்கள் சிறிய பொருட்களை வைத்துக்கொண்டு எப்போது இவர்கள் தீயை கரும் புகையை அணைப்பார்கள் என்று பொதுமக்கள் வினா எழுப்பினார்கள். 2 மணி நேரம் இவர்கள் தீயை அணைக்க போராட்டம் செய்தும் இவர்கள் முயற்சி தோல்வியில் முடிந்தது. இவர்கள் முயற்சி காமெடியாக அமைந்தது. இதனையடுத்து நகராட்சி கமிஷனர் அருள் இவர்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு திருத்தணி தீயணைப்பு படை வீரர்களுக்கு சம்பவ இடத்திற்கு வரவழைத்தனர். அவர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கு 1 மணி நேரம் போராடி தீயில் புகையை கட்டுப்படுத்தினர். இதனால் அந்த பகுதியில் 4 மணி நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. நகராட்சி குப்பை கிடங்கில் போதிய தீயணைப்பு கருவிகள், மின் மோட்டார் போன்ற தீத்தடுப்பு சாதனங்கள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த பகுதியில் மின்விளக்கு வசதிகளும் போதிய அளவில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 7V நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.